Hebron Ministries. ஓகே, ஸோ இன்றைக்கு ஆண்டர்கிட்ட கேட்டிருந்த தேவனே என்ன செய்தி ஆண்டரை தருதுன்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் கற்பித்தார். ஆனால் அதோட கோர் ஒரு திங்ஸ், ஒரு சில காரியங்கள் சொன்னார். அதன்படி இன்றைக்கு கேட்க போகிறோம். அந்த செய்திக்கு முன்பாக எல்லோரும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் நம்ம பரிசுத்த ஆவியானவர் வரவேற்போமா? நம்ம பரலோக தேவனுக்கு மகிமையை கொடுப்போமா? அவர் ஏற்கனவே இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அவரை வரவேற்கும் போது அவருக்கு இன்னும் மகிமையை கொடுக்குறோம், இன்னும் கனத்தை கொடுக்குறோம். இன்னைக்கு கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டரே, உங்க சித்தத்தபடி என்ன நாங்க புரிந்து கொள்வோம், புரிந்து கொள்ளட்டும். நாங்க என்ன மாற்றிக்கொள்வோம், மாற்றிக்கொள்ள பலத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க தேவனே. Lord, and we command your angels to be here and protect us and guide us, Father. We give you glory, honor and praise in Jesus' name. Amen, amen, amen. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல்னார். ஆண்டவரே, இதுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் என்ன ஆண்டவரை சம்மந்தம்னு கேட்கும்போது ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார். அவர் இது கிறிஸ்மஸ் எதுக்காக நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம்? ஏசு கிறிஸ்து என்ன சொல்றது, பிறந்தார் இல்லையா? அதே போலவே நம்ம எப்பப்பெல்லாம் கிறிஸ்மஸை கொண்டாடுறோமோ நம்மளோட வாழ்க்கையில ஒரு புதிய பிறப்பு கிறிஸ்மஸ் அப்போ வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலை நம்ம அனுபவிச்சாலும் சரி, எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சாலும் சரி, தேவாதி தேவன் நம்மளுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதம் இன்றைக்கு தர போறார் இல்லையா? ஸோ அதனால நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொன்னது கீழ்ப்படிதலின் உண்மை, த ட்ரூத் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஏன்னா எத்தனையோ நேரத்தில் நம்ம தேவனோட சித்தப்படி நடந்துக்கிட்டே இருக்கோம், எத்தனையோ செயல்களை கற்றுக்கிட்டே இருக்கோம், எத்தனையோ பேர் நம்ம வருஷம் முழுவதும் எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கோம். ஆனால் நம்ம அதன்படி நடந்தோமா, அதன்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோமா? ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குல்ல. நிறைய பேர் யோசிச்சிருக்கோம், ஆமாம்ல. ஒரு சில பேர் நினைக்கிறோம், ஆமாம்ல, போன வாரம் செய்தி, நேற்று செய்தியை மறந்துட்டேன் இல்லையா? நிறைய பேர் யோசனையிலே இல்லை. ஏன்? ஏன்னா நம்ம சிந்தைகள் எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கு, ஏதோ ஒரு தேவையை நோக்கி, ஏதோ ஒரு கஷ்டத்தை நோக்கியே யோசிச்சுட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு புரிந்து கொள்ளணும், நிறைய நேரத்தில் இந்த சிந்தனை இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வேதனை தருதுங்க, நம்மளுக்கு தேவ சித்தத்தின்படி நடக்க விட மாட்டேங்குது ஒரு சில நேரத்தில். அதனால 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். 1, தட் இஸ் இந்த கீழ்ப்படிதல்னா என்ன, அப்படின்னா யாரு, அதே நேரத்தில் கீழ்ப்படிதலின் உண்மை. இந்த 3 காரியங்கள் பார்க்க போறோம். முதலாவது, கீழ்ப்படிதல்னா என்ன? யாருன்னா சொல்ல முடியுமா? யாருன்னா சொல்ல முடியுமா கீழ்ப்படிதல்னா என்னன்னு? எனக்கும் இதே டவுட் தான் இருந்தது. என்னடா இத்தனை பேர் இத்தனை காரியங்களுக்கு, ஆனால் கீழ்ப்படிதலுக்கு ஒரு சரியான வார்த்தை இல்லையேன்னு. அப்புறம் டிக்ஷனரியில் தேடும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க? கீழ்ப்படிதல் இருந்தது ஏதோ ஒரு மனுஷனோ ஏதோ ஒரு மக்களோ யார் சொல்றத கேட்பது கீழ்ப்படிதல்ன்றாங்க இல்லையா உலகத்தில். 2வது, உலகத்தில் சொல்கிறாங்க யாரோ எதனா ஒரு காரியத்தை சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பதும் கீழ்ப்படிதல்ன்றாங்க. 3வது, வேதாகமத்தில் சொல்லுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 10 பேர், ஒரு 12 பேர், ஒரு 100 பேர், நம்ம எல்லாரும் இன்றைக்கு வந்திருக்க மாதிரி எல்லாரும் சேர்ந்து அதன்படி நடக்கிறது, அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடிக்கிறது கீழ்ப்படிதல்னு சொல்லுது. இந்த வேதாகமத்தில் பார்க்கும்போது 3 விதத்தில் வேதாகமம் சொல்லுது கீழ்ப்படிதல் தான் என்னன்னு தெரியுமா? 1, நம்ம எப்போ தேவனோட வார்த்தையை கேட்டு அவரோட வாய்ஸ், அவரோட உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அதை கேட்டு நம்ம நடக்குமோ அதுதான் கீழ்ப்படிதல். 2வது, வேதாகமத்தில் சொல்லுது யாரெல்லாம் தேவனோட அவளோட நியமங்கள் படி நடக்கிறவர்கள் அவங்க கீழ்ப்படுகிறவர்கள் போட்டிருக்கு. 3வது, வேதாகமத்தில் என்ன சொல்லுது, யாரெல்லாம் உண்மையாகவே தாழ்மையோட சபையில் போதகர்கிட்டையும் தேவன்கிட்டையும் உண்மையாக இருக்காங்களோ. நம்ம பாஸ்டர் கிட்ட சொல்லி, பாஸ்டர் நான் இருக்கேன் பாஸ்டர்னு சொல்லிட்டு, ஆமாம் இவர் இப்படி தான் சொல்லுவார், இப்படி சொல்லிட்டு போகிற மக்கள் இல்லை, உண்மையாக இருக்கிற மக்கள். ஏன்னா தேவன் எப்பவுமே தேடிட்டு இருக்கார். ஏன் தெரியுமா? உங்களோட வாழ்க்கையின் மேன்மையும் சபையின் மேன்மையும் உங்களால் தான் வரும். என்னதான் போதகர் எத்தனை காரியங்கள் சொன்னாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராதுங்க. அதெல்லாம் போதகருக்கே போயிடும் நிறைய நேரத்தில். அதனால புரிஞ்சுக்கொள்ளணும், இதான் வேதாகமம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்டேன், பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கீழ்ப்படிதல்னா என்ன?
பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, நீ எந்த சித்தத்தை, தேவ சித்தத்தையோ உன்னோட சுய சித்தத்தையோ பிரித்து எடுத்து தேவ சித்தத்தை பண்றவன் கீழ்ப்படைந்து இருக்கிறவன் சொல்லிட்டு. ரெண்டாவது தேவன் சொல்றார், நீ எந்தெந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் திட்டமிட்ட வழியில, நம்ம வழியில இல்ல, தேவன் திட்டமிட்ட வழியில, நம்ம கஷ்டத்துல நம்ம வேதனையில மேற்கொண்டு வருவர்கள் கீழ்ப்படிதல் உள்ள மக்கள் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது, எந்த காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கறது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஓ நான் ஜெபிச்சாலே தேவன் 3 நாள் கழிச்சு பேசுறாரு, 4 நாள் கழிச்சு பேசுறாரு. அப்படியா? இப்போவும் சரி, உங்கள் சபைக்குள்ள எத்தனையோ பேர் உட்காந்துருக்காங்க, அவங்களோட டெஸ்டிமனிஸ் எனக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உடனே எனக்கு பேசினார், உடனே என்னை கேட்டார், உடனே என்னை தேவைக்கு சொன்னார்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இப்போவும் இருக்காங்க. அப்படின்னா என்ன? நம்மளும் மேன்மைப்படணும், நம்மளும் வளர்க்கணும். ஆனால் வளரலைன்னா என்ன பிரச்சனை? நம்மளுக்குள்ளதாங்க ஏதோ பிரச்சனை. இதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கீழ்ப்படுதுன்னு சொல்ல நம்ம சிந்தையில் என்னப்படுது, என்னது நான் கீழ்ப்படியணுமா? அதெல்லாம் முடியாது. ஏன் சொல்கிறோம்? 3 காரியங்கள் நம்ம சிந்தனைக்கு வருது. என்ன வருது? சப்மிஷன், நான் அடங்கி போகணுமா யோசிக்கிறோம். இவங்களுக்குன்னா அடங்கணுமா யோசிக்கிறோம். ரெண்டாவது என்ன போடுது? சார்ந்து இருப்பதில், டிபெண்டன்சி, நான் சார்ந்து இவங்க வேலை சார்ந்து இருக்கணுமா யோசனை வருது. தேவனோட சார்ந்து இருக்கணுமா? நானே என்னோட வாழ்க்கையை வாழ்த்தனே, நான் பெரிய ஆளாக வாழ்ந்தனே, நான் சார்ந்து இருக்கணுமா யோசிக்கிறோம் பாருங்க. மூன்றாவது என்ன வருது? கான்சிக்வன்சஸ், இந்த விளைவுகள் எப்படி போகுது எனக்கு தெரியாதே, ஆண்டவரை நம்ப போது இதனால நம்ம கீழ்ப்படிய முடியலங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமா என்னால் முடியல? ஒரு சில பேர் வெளியில் சொல்ல மாட்டேங்க, ஆனால் உங்கள் மனசில் இருக்குல்ல, இதனால தான் என்னால் முடியல. ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ நான் அடங்கி போனால் என்ன எல்லாரும் மதிக்க மாட்டாங்களே. உன்னை தெரிஞ்சுக்கணும், எப்போ நம்ம காலை கிறிஸ்துக்குள்ளே வச்சுமோ அவர் குதிக்கிறது தான் மதிப்பு, அவர் கொடுக்கறது தான் கனம். புரியுதா? ரெண்டாவது, எப்போ நம்ம அவரை சார்ந்து இருக்குமோ நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க. நிறைய நேரத்தில் இந்த கடைசி எத்தனையோ மாதங்களில் எத்தனையோ இடத்துல ஊழியங்கள் பண்ண, ஜூம்லேயும் சரி நேர்லேயும் போயிட்டு ஊழியம் பண்ணும்போதோ ஒரே ஒரு காரியம் புரிந்து கொண்டேன், எந்த அளவுக்கு நம்ம தேவனை நம்பி இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளை பிடிச்சிட்டுருப்பார். அவரை நீ ஒரு நிமிஷம் நம்மள விட்டுருவார். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதே நேரத்தில் கான்சிக்வன்சஸ், நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? நல்லதாகவே போகணும், கரெக்டாகவே போகணும். ஒரு சில நேரத்தில் உனக்கு கஷ்டம் வச்சுருப்பாருங்க, ஒரு சில நேரத்தில் வேதனை வச்சுருப்பார். ஏன்னா நீ அடுத்த நிலைமைக்கு போகிற, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போகிற, அதுக்கு உன்னை தீர்மானிக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம புரிய மாட்டேங்குது, ஏன் தேவன் எனக்கு வேலைகளை கொடுக்குறார், வேதனை கொடுக்குறார், என்னால் முடியல. முடியும். ஏன்னா நீ இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபை. இன்றைக்கு சபை நம்மளுக்கு இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபை. இன்றைக்கு நான் இங்கே ஊழியம் பண்ணிட்டு தேவனோட சித்தத்தை பண்ணுறேன்னா அது தேவனோட கிருபை. ஏன் சொல்கிறேன்? ஏன்னா தேவனோட கிருபையானது வெறும் கிருபை இல்லை, அதில் அன்பு இருக்குது, அதில் பாதுகாப்பு இருக்குது, அதில் அரவணைப்பு இருக்குது, அதில் வல்லமை இருக்குது. உனக்கு தேவையான அன்றன்ற நாளுக்கு இருக்க ஆசீர்வாதமாக அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம குருட்டான கண்கள் என்ன வருது? எனக்கு கிருபை வேணான்ற, ஆசீர்வாதம் மாத்திரம் போதும் இல்லையா? இதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்க மாட்டோம். இப்போ இதுலேருந்து புரியுது தட் நம்மளோட உலகத்தின் காரியங்கள் தான் அதிகமாக இருக்கு எனக்குள்ள. நம்மளோட வாழ்க்கையில் தேவனோட ஆசீர்வாதத்தின் பதிலாக, தேவனோட சித்தத்தின் பதிலாக, அதனால என்ன ஆகுது? ஒரு சில தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறோம். ஓ நான் ஊழியத்துக்கு அநேக காரியங்கள் நான் உபயோகமாக இருக்கேன், ஒரு சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுவோம் தெரியா, சபையை விட்டு பிறகு இடத்துல நம்மளோட ஆசீர்வாதத்தை கொடுப்போம், இந்த ஊழியமும் வளர்த்தோம், அந்த ஊழியமும் வளர்த்தோம். ஆனால் நிறைய நேரத்தில் அது நம்மளுக்கு சாபமாக மாறுங்க, நம்ம கண்களே தெரியாது. எப்படி சொல்கிறேன் அது சாபமாக மாறும்னு? ஏன்னா தேவன் உனக்கு தீர்மானிக்கல நீ அங்கே கொடுக்கணும்னு. ஆண்டவர் சொல்லி நீ பண்ணனா வேறு, ஆனால் சொல்லாமல் பண்ணும்போதோ அது எல்லாமே நம்மளுக்கு வேதனை வருது, அது எல்லாமே நம்மளுக்கு கஷ்டமாக வருது. புரியுதுங்களா? கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம கையில் இருக்கிற பிரயாசமும் சரி, ₹1 வந்தாலும் அது தேவனுடையது, என்னோடது இல்லை. என் பேரில் வந்தாலும் அது ஆண்டவருடையது. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி கொடுக்கணும், அதன்படி இருக்கணும். இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராதுங்க. இங்கே பார்க்கும்போது யார் இந்த கீழ்ப்படுதலில் ரொம்ப உண்மையாக வைராக்கத்தோடு இருந்தாங்கன்னு பார்க்கும்போது நிறைய பேரை பார்த்தோம் வேதாகமத்தில், இவங்க இருக்காங்க அவங்க இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுது, அருமையாக சின்ன வயசில் ரொம்ப அருமையாக இருந்தார். ஆனால் வளர 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 ஆண்டவரோட அற்புதத்தை விட்டு போனார். ஏன் தெரியுமா? அவனோட சுய சிந்தனைங்க. வேதாகமத்தை பார்க்கும்போது 2 Samuel chapter 12 verses 7 to 24 இது ரொம்ப அருமையாக இருக்குது. தட் நாத்தான் டேவிட் கிட்ட சொல்கிறான், டேய் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டியே, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு ஞானம் இல்லையா, ஏன் நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு.
அப்படியே சொல்லிட்டே வரான், சொல்றான், உனக்கு எல்லாத்தையும் தேவன் கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, மகிமையை கொடுத்தாரு, கனத்தை கொடுத்தாரு. நீ என்ன நினைச்சிட்ட? எல்லாம் உன் சுயத்துல வந்து நினைக்கிறே, அது முட்டாள்தனம்டா. இது தேவன் கொடுத்தது. ஆண்டவர் உனக்கு எங்க சால் உன்னை எடுத்தானோ அதே இடத்துல உன்னை நிக்க வச்சாரு. இதை நீ மறந்துட்டியான்னு சொல்றாரு. ஏன் மறக்கறியான்னு சொல்றாரு. நம்மளுக்கும் இதை சொல்றாரு. நம்ம மறந்துட்டோமா? எத்தனை நேரத்துல செல்வந்தனா இருந்து வல்லமையோடு இருந்திருக்கோம், எத்தனை நேரத்துல மகிமையோடு இருந்திருக்கோம், கவலையே இல்லாம. ஆனா ஒரு சில சூழ்நிலை வந்தோடனே உடனே நம்மளுக்கு கஷ்டம் இருக்கு. ஒரு சில சூழ்நிலை வந்து உடனே நம்ம ஜெபிக்க முடியல, ஒரு சில சூழ்நிலை உடனே நம்மளுக்கு மேற்கொள்ள முடியல. பாருங்க, அதே மாதிரி தான் இங்க தாவீதுக்கும் ஒரு சில சூழ்நிலை. அவனுக்கு ஒரு சாதாரண காரியம் ரொம்ப கஷ்டம், ஒரு பொண்ணை பார்த்தா அவனுக்கு உடனே அவன் மைண்ட் கரப்ட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு பெண்ணை எடுக்கிறான். ஆனாலும் நாத்தான் சொல்றான், நீ ஒத்துக்கிறியா இல்லையான்னு கேட்குறான். அந்த நேரத்தில் தாவீது என்ன பண்றான்? ஒத்துக்கிறானா இல்லையா? ஒத்துக்கிறான். ஆமா, நான் தப்பு பண்ணேன். நிறைய பேர் இதுதாங்க நம்மளுக்கு இல்லை. எது வேணா பண்ணலாம், ஆனால் தப்பை ஒத்துக்க சொல்ல முடியாது. என்னால் முடியாது. ஏன்? என்னோட மரியாதை போயிடும், என்னோட திமிரு போயிடும், என்னோட தைரியம் போயிடும். கிடையாது. நீ ஒப்புக்கொள்கிற மாதிரி தான் தேவன் உன்னை மகிமையாக கொண்டு போவார். இங்கே பார்க்கும்போது இவங்க உண்மையாக சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அவன் நாத்தான் சொல்கிறான், நீ ஒத்துக்கிறியா இல்லையா சொல்லுடான்னு சொல்லும்போது தாவீது சொல்கிறான், இல்லை நான் ஒத்துக்கிறேன், என் தப்பு தான் இது, என் சிந்தையோடு யோசித்தேன், இது ஆண்டவர் கொடுத்தாருன்னு நினைக்கல, நான் சூழ்ச்சியாக பண்ணி அந்த புருஷனை சாவடித்து இந்த பெண்மணியை கூட்டு வந்தேன், இதுவும் என் தப்பு தான் ஒத்துக்கிறான். பாருங்க, அந்த ஒத்துக்கும் போதோ உடனே நாத்தான் சொல்கிறான், கவலைப்படாது, ஆண்டவர் ஒன்றை தண்டிக்க மாட்டார், ஆனால் அந்த பிள்ளை இருக்க பாரு அதை எடுத்துருவார்ப்பா, அது நீ கோச்சுக்காது, இது தேவ தண்டனை. நிறைய நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு சில காரியங்கள் தேவன் எடுத்துகிட்டே இருப்பார். மேலே போக நீ நினைக்கலாம், என்னடா இது போயிட்டு இருக்கு, ஏன் இது போகுது, ஏன் இப்படி போகுதுன்னு ஒன்று புரிஞ்சுக்கோ. ஒரு சில காரியங்கள் ஒன்றை விட்டு விலக சொன்னால் உனக்கு மேன்மையான ஆசீர்வாதம் வச்சிருக்கார், உனக்கு மேன்மையான வல்லமையை வச்சிருக்கார். அதனால தான் தேவன் விலக சொல்றாரு. இன்றைக்கு அதே நேரத்தில் தேவதும் அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்காக கதறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எதுவும் பண்ணாதீங்க. தேவன் என்ன பண்றார்? அவர் நீதியின் தேவன். அவர் நினைச்சதை நிறைவேற்றினார், அவர் நினைச்சதை செய்தாருங்க. அந்த பிள்ளையை சாவடிச்சு அதுக்கப்புறம் தான் சாலமன் பிறக்கிறான். பாருங்க, அதே நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையிலையும் எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் நம்ம சிந்தனை என்ன இருக்கு? உலகத்தை பார்த்து தளரக்கூடாது, பயப்படக்கூடாதுங்க. இங்கே பார்க்கும்போது தாவீது 10 கமாண்ட்மெண்ட்டையும் தப்பு பண்ணிட்டான், அந்த கற்பனைகளையும் உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் விக்கிரகத்தையும் வச்சுருந்தான், மர்டரராக இருந்தான், அடல்டரராக இருந்தான், ஸ்டீலராக இருந்தான், பொய் சொல்லிட்டோம் இருந்தான். அதே நேரத்தில் பிற காரியத்தை பெற்றுக்கொள்கிற கவச்சஸ் பர்சனும் இருந்தான். இது எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டு மறுரூபமான பர்சன் ஒரு தாவீது. இங்கே பாருங்கள், அது போலவே நம்மளோட வாழ்க்கை, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் நான் ஒப்புக்கொள்ளணும் தேவனே, அதே நேரத்தில் நானும் மறுரூபமாகணும். ஏன்? கிறிஸ்மஸ் இருக்கிற உண்மையான நேரமே நம்ம மறுரூபம் ஆகிறது. எப்போ நம்ம பேப்டிசம் பெற்றாலும் சரி, எப்போ நம்ம அபிஷேகம் பெற்றாலும் சரி, ஒரு கிறிஸ்மஸும் ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் வச்சிருக்கார். அது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கு பார்த்தது போலவே எத்தனையோ மாதங்கள் முன்னாடி தேவன் ஒரு சில காரியங்கள் சொல்றேன், இன்றைக்கு அதே காரியங்கள் போதுகிற சொல்லி ஜெபிக்கும் போதோ புரிஞ்சது, தேவனோட சுத்தமோ அது யாராலும் நிறுத்த முடியாதுங்க. என்ன காரியங்கள் பண்ணாலும், என்ன செயல்கள் பண்ணாலும், நம்ம செலவாகும், நம்ம கஷ்டம், நம்ம வேதனை, இதுதான் போகும் தவிர ஆண்டவர் விட மாட்டார். அவரோட பிள்ளைகளை எப்பளும் விட மாட்டார். இன்றைக்கும் நம்மளோட ஹெப்ரோன் சபை இருக்குன்னா அது யாராவது? அது தேவனால, அவரோட மகிமையால. எத்தனை இடங்கள் போனாலும் போகலாம், எத்தனை பிரச்சனைகள் போகலாம். ஏன்? அவருக்காக போகிறவங்க எதுவுமே நம்மளுக்கு வேதனையாக போகாது. எவ்வளோ அனுபவிச்சாலும் தேவன் திரும்ப கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையில் தெளிவாக இருந்தது. ரோமன்ஸ் சாப்டர் 5:19 படிங்க. ரோமன்ஸ் 5:19. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால், ஒரு மனுஷனின் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அநேகர் பாதுகாத்தது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒருவரின் கீழ்ப்படிதனால அநேகர் நீதிமானவர்களாக. இங்க பாருங்க, தாவீது கீழ்ப்படிஞ்சு வந்துட்டான், ஆனாலும் அவனோட பிள்ளையை பாதுகாக்க முடியல. இது போலவே நம்ம மேன்மை அடைஞ்சலாம், ஆனா நம்ம பிள்ளைகள் எங்க போறது? யோசிக்க முடியுமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி வேதனைப்படுறது, யோசிக்க முடியாது கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறது, இதெல்லாம் இருக்கணும்னா நம்ம ஆண்டவரோட கீழ்ப்படிஞ்சு இருக்கணுங்க, நம்ம சபையோடு இணைஞ்சு இருக்கணுங்க. நம்ம சிந்தனைகள், நம்ம சூழ்ச்சிகள் எல்லாம் சபைக்கு வெளியில் உள்ளே வந்தால் தேவனோட பரிசுத்தம், தேவனோட மகிமை, தேவனோட வல்லமை. ஏன்னா எத்தனையோ காரியங்கள் என் கண்ணால் பார்த்துருக்கேன், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி வந்து சூடுறது, கண்ணுக்கு முன்னாடி வந்து எதோ பண்ணுறது, எதுவுமே ஆண்டவர் உள்ள. ஏன்? அவரோட பிள்ளையா கீழ்ப்படிஞ்சால எல்லாமே பாதுகாத்தாருங்க. இன்றைக்கும் சொல்லுவோம், எத்தனையோ நேரத்தில் எத்தனையோ வேதங்கள்ல இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? என்ன கீழ்ப்படிறியா, பிறரை கீழ்ப்படுறா. இதான் வார்த்தை.
என்ன கீழ்ப்படுறியா, மனுஷனை கீழ்ப்படுறியா? நீ எந்த அளவுக்கு தேவனை கீழ்ப்படுகிறியோ உன்னோட வாழ்க்கை மேன்மையாகுது. நீ வேதனைப்பட தேவையில்ல, உன்னோட ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு நீ மனுஷனை கீழ்ப்படுறியோ உன்னோட வேதனைகள் நித்தியமாக சந்ததி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு எத்தனை பேர் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கீழ்ப்படுதல் ஞானத்தை கொடுக்கணும்னு இருக்கீங்க. எப்படி நம்ம கீழ்ப்படுதலாக ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? 3 காரியங்க. முதலாவது, உனக்கு புரிஞ்சுக்கணும், ரியலைஸ் பண்ணோம், ஓ நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். எத்தனையோ பேர், ஒரு சில பேர் எவ்வளோதான் செல்வந்தா இருந்தாலும், எவ்வளோதான் மகிமையோடு இருந்தாலும் இந்த தப்பு எல்லோரும் பண்ணியிருக்கோம். அதனால ஆண்டவர் கிடைக்கணும், தேவனே இந்த தப்பில் என்னை மன்னிச்சிடுங்க. எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரமாக கொண்டு வருமோ அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுப்பார். 2வது, யாரெல்லாம் நம்ம டவுட் பண்ணுறோமோ ஆண்டவரை இவர் பண்ணுவாரா இல்லையா, இவர் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு, எப்படி நம்ம கிரிக்கெட் மேட்சை பார்க்குற மாதிரி இந்தியா வின் பண்ணுமா ஆஸ்திரேலியா வின் பண்ணுமா யோசிக்கிற மாதிரி தான் பாதி நேரம் நம்ம யோசிக்கிறோம், எனக்கு தான் வின் பண்ணோம். ஆனால் தேவன் வேறு தான் வச்சுருப்பாரு. ஏன் ஒரு சில நேரத்தில் நீ இது என்ன தோல்வியே பார்க்கணும்னு திமிர் ஏறிடும், கொஞ்சம் அடங்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் அடக்குவார். நம்மளுக்கு நல்லது தாங்க. ஆனால் நம்ம சிந்தனை என்ன இருக்குது, இது பண்ணல அதனால நான் ஆண்டவர் பேச்சை கேட்க மாட்டேன். இல்லை, உயர்வோ தாழ்வோ, கஷ்டமோ வேதனையோ, தேவனோட அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார்? இது ஏன் போட்டிருக்கு? ஏன்னா அவர் நம்மளை விடவே மாட்டார். நிறைய நேரத்தில் இங்கே பார்க்குறோம் இந்த உண்மை, இந்த ஒபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படுதலின் உண்மையை புரிஞ்சிக்காம நம்மளோட சுயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட சிந்தனையை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு கேட்குறோம், தேவனே எனக்கு ஒரு வழியை கொடுங்க, ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு அடிப்பார், யாருன்னா ஒரு உங்கள் போதகரே அடிப்பார், என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆமாம் நம்மளே வேதனை இருக்கும், இவர் ஃபோனை வேறு எடுக்கணுமான்னு கட் பண்ணிவிடும். அங்கே தான் தப்பு பண்ணுறோங்க. ஏன் தெரியுமா? அது தேவன் ஊண்டுதலோடு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, தேவனோட சித்தத்தோடு அவங்க கேட்குறாங்க. ஆனால் நம்ம சிந்தனை என்ன நடக்குது, இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அதே போல் நம்மளையும் ஆண்டவர் அப்புறம் பார்த்துப்பார். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கு நம்மளோட கீழ்ப்படுதல் உண்மை என்ன தெரியுமா? ரோமன்ஸ் சாப்டர் 4:6-8 படிங்க. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு எவர்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும், எவர்களுடைய என்ன சொல்றது மீறுதல்கள் மன்னிக்கப்படணும், நம்மளுடைய தான். நம்ம ஏற்றுக்கொள்கிற வரைக்கும், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க, நான் ஏற்றுக்கொள்வேன். எத்தனை முறை? டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு. ஏன்? ஒருபோதும் தேவனோட சித்தரை விட்டு போகக்கூடாது, ஒருபோதும் அவரோட வார்த்தையை விட்டு போகக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க மகிமை உள்ளே இருந்தால் தாங்க தெரியும், அதில் இருக்க அருமை உள்ளே இருந்தால் தாங்க தெரியும். 8வது வசனம் படிங்க. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவன் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். அவன் பாக்கியவன் என்று யார் சொல்லியிருக்கா? தாவீது சொல்லியிருக்கான். அப்போ புரிஞ்சுக்கொள்ளுங்க, தாவீது மாதிரி யாருன்னா தப்பு பண்ணியிருக்காங்களா வேதாகமத்தில்? அத்தனை தப்பை ஒரே நேரத்தில் பண்ணுறதும் சரி, அத்தனை தப்பை சேர்ந்து திரும்ப பண்ணுறதும் சரி, தாவீது போல் அதே போலவே நம்மளும் பண்ணியிருக்கோம் இல்லையா எத்தனையோ தப்புகள். ஆனாலும் யார் ஒப்புக்கொண்டு ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்கிறார்களோ பாக்கியவான்க. ஏன் சொல்கிறேன்? 1 சாமுவேல் 15:22 ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம நிறைய நேரத்தின் யோசனையின் சிந்தனைகளையும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் பார்க்கலாம், சவ்வான தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. சாமுவேல் சொல்றான் சவுல் கிட்ட, நீ எவ்வளவு தகன பலி கொடு, எது வேணா பண்ணு, ஆனா தேவனோட வார்த்தையை கீழ்ப்படுகிற மாதிரி உன்னோட ஆசீர்வாதம் இல்லடா. அப்போ கேட்டு அதன்படி நடந்தா சவுல் இல்லை, அதோட அவனோட வாழ்க்கை அழிவுக்கு போச்சுங்க. இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மேன்மை வேணும். ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, நான் பார்க்கும்போதே அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் உங்களுக்குள்ள கடனில் இருக்கீங்க, வேதனையில் இருக்கீங்க. இது எல்லாவற்றையும் மேற்கிறதுக்கு ஒரே வார்த்தை, கீழ்ப்படிதல். ஏன் சொல்கிறேன்? ஏன்னா கீழ்ப்படிதல் உண்மை 3 காரியம்தாங்க. தேவனோட வார்த்தை, அவரோட கவுன்சில் நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா, கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா வாரம், அதான் அந்த கவுன்சில். அதை பெற்றுக்கொண்டு அதுதான் நம்மளுக்கு ஒரே விசுவாசம், அதான் நம்மளோட ஹோப். 2வது, தேவன் நம்மளுக்கு இருக்கிற காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன்கிட்ட லஞ்சம் கொடுக்க முடியாதுங்க. மனுஷங்கிட்ட லஞ்சம் கொடுக்கலாம், ஏமாற்றலாம், எது வேணால் பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட முடியாது. ஒரே வழி தான், அவரை ஒத்துக்கோ, அவரோட பரிசுத்தத்தின்படி நடந்துக்கோ, அதன் மூலியமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். 3வது, தேவன் என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க தேவனே,
நீங்க பார்த்துக்கோங்க தேவனே. உங்க பிள்ளைகள் கேட்காம இருக்கலாம், கவலைப்படாதீங்க, தேவன் கிட்ட கொடுங்க. ஏன்னா வேதாகமம் சொல்லுது, கடவுள் கொடுத்த சுதந்திரம் அவங்கள நம்ப தீர்மானிப்பது யார்? தேவன் தான். அவர் நிர்ணயிக்கும் போதோ அது மகிமையா மாறும். ஆனா நம்ம சிந்தனையை புரிஞ்சுக்கணும். தட் எதான் காரியமா இருந்தாலும் ஆண்டர்கிட்ட கேட்டு அவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செயல்களை பண்ணும்போதோ அதோட ஆசீர்வாதம் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக வரும். இன்றைக்கு எத்தனை பேர் என்னோட வாழ்க்கையிலையும் நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க? யோசிக்கிறோம் இல்லையா? எல்லாம் சைலண்டாக இருக்கும்போதே தெரியுது எல்லாரும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா? கடைசி ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க, 2 Corinthians chapter 10 verse 4 and 5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல். மாம்சத்துக்கு ஏதுவா இல்ல. எத்தனையோ பேர் நம்ம மாம்சத்துல தான் போயிட்டு இருக்கோம். இல்ல உன்னோட போராட்டம் மாம்சத்துல இல்ல, ஜெபத்துல, உன்னோட முழங்கால்ல இருக்கு. அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு என்ன? தேவ பலன். இன்றைக்கு எத்தனை பேருக்கு எனக்கும் தேவ பலன் தேவைன்னு சொல்றோம்? என்னோட வாழ்க்கையில் தெய்வ பலன் இல்லைன்னா முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலை அனுபவிச்சிருங்க. அது ஒரு 100 டைம், அது ஒரு 6 டைம் நான் அனுபவிச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இங்கே நிற்கணும்னா, தேவன் என்னை நிர்மூலமாக்காமல் வைக்கணும்னா நான் ஒரு சித்தத்தில் இருக்கணும், அவரோட வார்த்தையை கேட்கணும். என்னையும் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் புரிய வைக்கிறேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், என்னோட ஆசீர்வாதம் இதில் இருக்கா, இந்த கீழ்ப்படுதல. எஸ், பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆர்டினன்ஸ் இருக்கு இல்லையா, Deuteronomy chapter 28, அதில் இருக்க ஆசீர்வாதங்கள்லாம் யாருக்கு? கீழ்ப்படுதல் உள்ள மனுஷர்களுக்கு தான், கீழ்ப்படுதல் இருக்கிற அம்மா அப்பாங்கிறது தான், இவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஆனால் நம்ம சிந்தையை என்ன போது, என்னோட விருப்பத்தை பிடிக்கல அதனால பிடிக்கல, என்னோட சித்தத்தை பிடிக்கல அதனால எனக்கு எதுவுமே ஆண்டவர் பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு. இல்லை 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 இல்லை, தேவன் இந்த உலகத்துக்கு வந்ததே நம்மளோட வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறது தாங்க. ஆண்டவர் இன்றைக்கு அவர் உயிர்த்த இந்த காரியமே, இன்றைக்கு அவர் பிறந்த காரியமே நம்மளையும் புதுப்பிக்க பிறப்பிக்க தான். இன்றைக்கு எத்தனை பேர் எனக்கும் இந்த ஆசீர்வாதம் வேணும்ன்றீங்க? வேணுமா? அப்படியே நம்ம ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? எழுந்திருந்த தேவனே, லார்ட், இந்த வார்த்தைகள் படி நாங்கள் கேட்டிருந்தேவனே, என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு சில காரியங்கள், எஸ் நான் தப்பு பண்ணியிருக்கேன் லார்ட், என்னை மன்னிங்க, என்னோட சிந்தனையை மன்னிங்க, என்னோட யோசனை மன்னிங்க. நான் பிறரை பற்றி தப்பாக சொல்லியிருக்கேன், பிறரை பற்றி கேவலமாக பேசியிருக்கேன், பிறரை பற்றி ஏமாத்திருக்கேன், பிறரை பற்றி பல காரியங்களும் பண்ணியிருக்கேன், மந்திரவாதி கிட்ட, இவன் கிட்ட, அவன் கிட்ட. ஆனாலும் ஒன்றும் வேலைக்காகல தேவனே. ஏன்னா நீர் உண்மை உள்ளராக இருக்கீங்க, ஏன்னா நீர் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கீங்க. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக வரப்போகுது. ஒரு சில பேர் நீங்கள் எத்தனையோ லட்சங்கள் உங்களோட ஹெல்த்துக்கு, சுகத்துக்காக ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு சுகம் இல்லைன்னு ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. கேட்குறீங்க, எதுனா எனக்கு விடிவு காலம் வருமான்னு சொல்லிட்டு உடனே தெரிஞ்சுக்கோங்க, இப்போ வரைக்கும் தேவன் உங்களை உயிரோட வச்சிருந்தா உன்னோட வாழ்க்கையை ஆண்டவர் நிர்மூலமாக்கல. அவரோட கிருபையிலேயே தாங்கிட்டு தான் இருக்கார், அவரோட கிருபையில தாங்கிட்டு தான் இருக்கார். இன்றைக்கு கேட்போமா, ஓ எலோஹே மடனாய், உங்க கீழ்ப்படுதல் வல்லமை, உங்க கீழ்ப்படுதல் மகிமை எங்க சிந்தைக்குள்ள வரட்டும், எங்க மனதுக்குள்ள வரட்டும், எங்க கீழ்ப்படுதல் ஆவி எங்க மேல இறங்கட்டும். கேட்போமா? ஒரு சில பிசினஸ் மேன் நீங்க வேதனையில இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கீங்க. ஒரு சில பேர் எத்தனையோ கோடியில கடன்ல இருக்கீங்க. இன்றைக்கு ஒப்புக்கொடு, உனக்கு ஒரு விடுதலை இருக்கு. தேவனே, ஓ நீங்க சொன்ன ஆசீர்வாதங்கள் எங்களோட வாழ்க்கையில நடைபெறட்டும். இன்றையிலிருந்து சொல்லுமா, வாய்களை திறந்து, நீங்க சொன்ன ஆசீர்வாதங்கள் இன்றையிலிருந்து நடைபெறட்டும் தேவனே. ஓ உங்க வார்த்தையை கேட்டு இருக்கும்போதோ, நான் போகும்போதும் வரும்போதும் இந்த ஆசீர்வாதத்தோட இருப்பேன்னு சொன்னீங்களே. ஓ லார்ட், என்னோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும்னு சொல்லுவீங்களே. ஓ லார்ட், நீங்க சொல்லியிருக்கீங்களே, எனக்கு எல்லாமே நிறைவாக தருவேன்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தை இன்றிலிருந்து உங்க மக்கள் கொடுங்க தேவனே. ஓ மகிமை தேவனே, ஓ வல்லமே தேவனே, உங்களுக்கு துதியும் கனமும் தேத்துறோம் தேவனே. ஓ ரகரரா பரோரோஷதே ரகேரா எம்போரோரோஷதே ரெபரோசாய் கோர் பரமர ஹொக்குதோ ரேகதே. எல்லாரும் சேர்ந்து புலம்பல் 3:22.
மூன்று விதத்துல நம்ம இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். முதலாவது நம்மளுக்கு எதை சொல்ல போறோம்? இதான் அந்த வசனம். நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையேன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் நம்ம சபை ஹெப்ரோன் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அதே நேரத்தில் நம்மளோட போதகர், நம்மளோட பாஸ்டர் எல்லாரும் நிர்மூலமாக்காமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அப்படியே கரங்களை தட்டி நடு சொல்லுமா, உங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு இப்பவே எடுத்துக்கொள்ளுங்க. ரேரோஷித் யாக்கோர் ரபரகரோஷித் அரபயோத் ரசோவைக்கே ருசோபாச்சா Yakator, Riabodo, Riator, Yesudo, Resido, Resido, Resido. ஒரு பிசினஸ் நியூயார்க் சிட்டி இருக்கு. எனக்கு 2 கோடிக்கு மேல தேவை இருக்கு. தேவன் உனக்கு 2 கோடியில 20 கோடி தட வரலவரா இருக்கிற. இன்றைக்கு பெற்றுக்கொள். விசுவாசத்தோட பெற்றுக்கொள். உன்னோட விசுவாசம் எவ்வளவு இருந்தாலும் அது பத்தாது. என்னோட விசுவாசத்தோட இணைந்து கொள்றேன். இயேசுவே, என்னோட விசுவாசத்துல I command it. I command blessing. I command blessing. I command blessing. Yator resate yokora barabash. Makasoy tria taros. தேவனே, உங்களுக்கு துதி கனம் புகழ் எல்லாமே ஆண்டவரே. நீரே இந்த ஆராதனை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.